ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி ஒரு கஷாயம் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, பாப்பாவுக்கு கோல்டு ஃபீவர் ஏதாச்சும் கோல்டு இல்லை சீசனில் ஹோம் ரெமெடி ஏதாச்சும் நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எனக்கும் ரொம்பவே ஒரு 7 டேஸாக கோல்டு இன்னும் சரியாகவே இல்லை. என் வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கஷாயம் வைக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே டெரஸ்க்கு வந்துட்டேன். டெரஸில் தான் நாங்கள் எல்லா செடியுமே வச்சுருக்கோம். ஸோ நான் எதுவுமே நான் வெளியில் போயெல்லாம் எதுவுமே பறிக்கல. வீட்லேயே எங்கள் வீட்டு மேலேயே எல்லா செடியும் வச்சுருக்கோம். இது மாதிரி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி செடிங்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒன்றாச்சும் நீங்கள் வச்சுருப்பீங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா. ஸோ வெத்தலையை நாங்கள் செடி வச்சுருக்கோம். துளசி எடுத்துருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள் நிறைய எறும்பெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணோம். நான் டெரஸ் கார்டனிங் விலாக் நான் ஒரு நாள் நான் போஸ்ட் பண்ணுறேன். எல்லாருமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். துளசி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். வெத்தலை ஒரு வெத்தலை எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான வெத்தலையாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இதுமாதிரி கடையில் வாங்குறது உங்கள் பக்கத்தில் வீட்டில் ஏதாச்சும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. கற்பூரவல்லியை நாங்கள் வச்சுருக்கோம். வேப்பலை முதல் கொண்டு எல்லாமே எங்கள் வீட்லேயே இருக்குது. இதை பாருங்கள் எவ்வளோ கற்பூரவல்லி. இது நீங்கள் ஒரு சின்ன இது வச்சாலே போதும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துட்டே இருக்கும். நாங்கள் மாதம் பாதி வெட்டி வெட்டி போட்டுருவோம். மழை காலமாக இருந்தாலும் சரி, இல்லை வெயில் காலமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வரும். நான் இங்கே பாருங்கள் வேப்ப செடியை வச்சுருக்கேன். இது மாதிரி வேப்பல் எடுக்கும்போது நல்லா அந்த முளையில் அந்த துளிர் விடும் பார்த்திங்களா, வேப்பல்ல ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்க பார்த்திங்களா, அது எடுத்துக்கோங்க. பெருசாக எடுக்காதீங்க. ரொம்பவே குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும், கசப்புற தன்மை இருக்கும். இது மாதிரி துளிர் வேப்பிலையாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்திங்கன்னா கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் இதை மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ வாங்க ஃபஸ்ட் நம்ம எப்படி எடிட் பண்ண போயிடலாம். இதுக்கு நான் எல்லாமே எடுத்திருக்கேன். வெத்தலை, கற்பூரவல்லி, துளசி, வேப்பங்கொழுந்து எடுத்திருக்கேன். மிளகு, சீரகம் எடுத்திருக்கேன். இந்த அளவு எங்கள் வீட்டில் இருக்க நான், வினோத், 2 பாப்பா, 4 பேருக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்திங்கன்னா வெத்தலை பாதி போடுங்க. இது இந்த ரெமெடி 7+ மந்த்லேருந்து பேபிக்கு நீங்கள் கஷாயமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நல்லா 2-3 டைம்ஸ் தண்ணியில் போய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய டஸ்ட் இருக்கும், பூச்சிங்கெலாம் நிறைய ஏறி இருக்கும். ஸோ நல்லா ஒரு 5 டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். தண்ணியில் கொஞ்சம் டஸ்ட்டு கூட இல்லாத மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல தண்ணியாக குடி தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கண்டிப்பாக ஆட் பண்ணோம். ஏன்னா டைஜஷனுக்காக எங்கள் மம்மி சொல்லுவாங்க உப்பு ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால் நானும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்து விட்டுக்குங்க. நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பவுல் நிறைய நீங்கள் தண்ணி எடுத்திங்கன்னா அது சுண்ட சுண்ட ஒரு 3/4 அளவுக்கு, இப்போது எப்படின்னா நீங்கள் இப்போது இந்த 1 கிளாஸ் அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறீங்கன்னா அது எந்த அளவுக்கு நம்ம சொன்னோம்னா 3/4லேருந்து பாதிக்கு பாதியாக வர அளவுக்கு சொன்னா போதும். அப்போ தான் அந்த லீஃபில் இருக்க சத்து எல்லாமே அந்த கஷாயத்தில் இறங்கும். நல்லா கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது டக்குன்னு பொங்கிடும். ஸோ பாருங்கள், சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த லீஃப் எல்லாமே மேலே தெரியவே கூடாது, க்ரீனிஷாகவே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு அதில் இலையில இருக்க சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்குச்சின்னா ஒரு கலரே மாறிடும். இந்த பாருங்கள், இப்போ பாருங்கள் அந்த லீஃபே தெரியல பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லாவே கொதிக்கணும். தண்ணியோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் அந்த லீஃபில் இருக்க சத்து எல்லாமே நம்மளுக்கு அந்த தண்ணியில் கிடைக்கும். அதை குடித்தா தான் குழந்தைங்களுக்கு காஃப், கோல்டு, ஃபீவர் எல்லாமே சரியாகும். இந்த பாருங்கள் 3/4 அளவுக்கு வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்டைனர் வச்சு ஸ்டைன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆற விடுங்க. சுட சுட இருக்கும். இது பாருங்கள், நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம பாப்பா கொடுக்கலாம். இப்போ எங்கள் குழந்தைக்கு 11 மந்த் ஆகுது. இது நான் ஒரு கிளாஸில் நார்மல் கிளாஸில் ஒரு 1/4 அளவுக்கு கொடுக்குறேன். நான் பாப்பாவுக்கு எம்டி ஸ்டொமக்கில் தான் கொடுக்குறேன் நான். நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்தீங்கன்னா நல்லா அந்த மருந்து வேலை செய்யும். சில நாள் ஈவினிங் கொடுங்க. பாருங்கள், ஒரு 1/4 அளவு தான், கொஞ்சம் கம்மி தான். ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் தான் பாப்பா வாய்க்குள்ளே போகும். ஸோ அவளுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கவே இல்லை. அதை பாருங்கள், தொண்டையில் பாருங்கள். ஏன்னா நம்ம மிளகு, சீரகம், வேப்பலை எல்லாமே போட்டிருக்கேன். இது நான் இது மாதிரி ரைனி சீசன்லாம் வந்துச்சுன்னா மந்த்லி ஒன்ஸ் நான் வீட்டிலேயே வச்சு கொடுத்துருவேன். இவ கூட குடிச்சிருவாங்க. என் பெரிய பொண்ணு தான் ரொம்ப பண்ணுவாள். ஸோ அவளுக்கும் பாருங்கள், நெக்ஸ்ட் நான் அவளுக்கு
அளவுக்கு கொடுக்குறேன். ஒரு கரெக்டாக வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து இந்த பாப்பாவுக்கு கொடுக்குறேன். நீங்கள் 7+ மந்தில் கொடுத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு பாலாடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பாலாடை அளவுக்கு கொடுங்க. ரொம்ப கொடுக்கக்கூடாது 7+ மந்த் பேபிக்கு. பாப்பாவுக்கு வந்து நான் 11 மந்த் ஆனதுனால வந்து நான் 5 to 6 டேபிள் ஸ்பூன் நான் கொடுக்குறேன். பாதி கீழே தான் போச்சு பாப்பாவுக்கு. நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பாப்பாவுக்கு கொடுத்தேன். நெக்ஸ்ட் இந்த பெரிய பொண்ணு பாருங்கள், அவள் குடிக்கவே இல்லை. நானே குடிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கினா குடிக்கவே இல்லை. பட் ஆனால் இவள் குடிக்க வைக்கிறதுக்கு வந்து நான் சக்கரை டப்பாவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சக்கரை போட்டால் தான் இவள் குடிப்பாள். ஸோ அதனால் சக்கரை வந்து கையிலேயே வச்சுட்டு இருந்தேன் நான். இவள் வேலைக்காகன்னு சொல்லிட்டு நானே வந்து வாயை திறந்து ஊற்றிட்டேன். ஆனால் ரொம்பவே கசக்குங்க. ஸோ வந்து குழந்தைங்களுக்கு இது மாதிரி உங்கள் டாட்லர்லாம் இருந்தீங்கன்னா குடித்த உடனே சுகர் கொடுத்துருங்க. ஏன்னா இல்லைனா அவங்களுக்கு பிடிக்காது. நெக்ஸ்ட் டைம் வந்து குடிக்கவே மாட்டாங்க, ரொம்ப அடம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் நான் பாப்பாவுக்கு வந்து சக்கரை வந்து கொஞ்சோண்டு கொடுத்துருவேன். கொடுத்து முடிச்சோடனே வந்து சக்கரை தான் கேட்டேன். அந்த சக்கரை எடுத்துகிட்டு வந்ததுனால தான் என் பொண்ணு வந்து குடிக்கவே செஞ்சான். அதுக்கப்புறம் நல்லா இருக்கான்னு கேட்டால் ஓகே மாதிரி மூஞ்சி வச்சுன்னு சொன்னான். ஸோ இவ்வளோ கூட சின்ன பாப்பா கூட குடிப்பாட்டிடலாம், இவ்வளோ தான் குடிக்க வைக்க முடியாது. ஸோ மேடம் வந்து குடிச்சிட்டு நல்லாவே விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரெமடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு காஃப் ஃபீவர் எதுவாக இருந்தாலுமே சீக்கிரமாக க்யூர் பண்ணோம். பெரியவங்களுக்காக இருந்தாலுமே ஒரு 2 to 3 டேஸ்லேயே வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து ஒன் டே ஃபுட் ரொட்டீனாக பாப்பா ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த ரெமடி வந்து ட்ரை பண்ணி சொல்லுங்கள். உங்கள் பாப்பாவுக்கு ஃபீவர் கோல்டெல்லாம் எப்படி இருக்குது சரியாயிடுச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.